கிரிப்டோ கரன்சில கரெக்டா இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா மொத்த அமௌண்ட்டும் எடுத்துட்டு போய் அதுல போடாம கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதாவது எந்த அளவுக்கு நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னா மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு 500 ரூபாவோ இல்லைன்னா 1000 ரூபாவோ இந்த அமௌண்ட்டை வந்து எனக்கு ஃபுல்லா போனா கூட எனக்கு வந்து பட் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 500 ரூபாய் 600 ரூபாய் நான் மாசம் மாசம் பேக்கெட் மணி மாரி நான் வந்து செலவு பண்ற அமௌண்ட் தான். அந்த மாதிரியான உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டை மட்டும் நீங்க கிரிப்டோ கரன்சில வந்து நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் சொல்றது வந்து இப்போதைக்கு, ஏன்னா கிரிப்டோ கரன்சி பட் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து பட் அதுக்கு உண்டான சட்டங்கள் இன்னும் வரல, அதுக்கு உண்டான ரெகுலேஷன் எல்லாம் இன்னும் வரல. ஏன்னா பிட்காயின் வந்து இப்பதான் வந்திருக்கு, இப்பதான் பேபி ஸ்டேஜ். பட் அதனால கரெக்டா இனி வரும் காலங்கள்ல பட் அதுக்கு உண்டான சட்டம், அதுக்கு உண்டான ரெகுலேஷன் இதெல்லாம் வரும்போது நம்மளோட இன்வெஸ்டிங் சைட்ல வந்து மாத்திக்கலாம். ஆனா இப்போதைக்கு உங்களால எவ்வளவு ஒரு சின்ன அமௌண்ட் இதுல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த மணியை மட்டுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதுக்கு மேல பண்ணாதீங்க. என்ன பொறுத்த